ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் ஃபில் ஹியூக்ஸ் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தார், விளையாடும் போதே அடிபட்டு இறந்தார். இதுக்காக குரூவல்ட்டி டு ஃபில் ஹியூக்ஸ், குரூவல்ட்டி டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ஆடாமல் நிறுத்திட்டாங்களா? இனி வரைக்கும் ஆடிக்கிட்டு தானே இருக்காங்க. விஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் ஸ்டேட்டே காப்பி அடிச்சிச்சுங்க. அதுக்காக குரூவல்ட்டி டு கொஸ்டின் பேப்பர், குரூவல்ட்டி டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ எக்ஸாமை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இல்லையே, ஆதார் கார்டு ஐடென்டிட்டியாக காமிச்சு இன்னி வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போ ஏங்க ஜல்லிக்கட்டுக்கு மாத்திரம் இப்படி? பீட்டா, அப்போ ஏன் நீங்கள் ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு இப்படி அலையிறீங்க? தமிழ்நாடு மாத்திரம் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக இந்த தமிழ் ஆர்ஜனை சேர்ந்தவங்க ஜல்லிக்கட்டு எங்கள் கல்ச்சர், ட்ரெடிஷன், இது எங்கள் உரிமை, எங்கள் பண்பாடு, அதை நாங்கள் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு புரியலையா? சரி, உங்கள் பாயிண்ட் படியே நான் பேசுகிறேன். பீட்டா, பீப்புள்ஸ் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் அனிமல்ஸ் அப்படிங்கிறீங்க. குரூவல்ட்டி டு புல்ஸ் அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு கேட்குறீங்க. நான் இப்போ ஒரு ஃபேக்ட் வைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா நம்பர் 1ங்க, லெதர் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 5. இதெல்லாம் என்ன மாடை தடவி கொடுத்தா நடக்குது? கொண்டு தானே செய்கிறாங்க. அதை பற்றி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஜல்லிக்கட்டை பேன் பண்ணோம் குரூவல்ட்டினால பிரச்சனையா, இல்லை உங்களுக்கு வேறு எதனா அல்டீரியர் மோட்டிவ் இருக்கா? உங்கள் உள்நோக்கம் என்ன? இதை பற்றி பீட்டாவோட அஜெண்டா என்ன? பீட்டா எதுக்காக வேலை செய்யுது? எந்த ஒரு விலங்கினத்தையும் துன்புறுத்தினா அது தப்புன்றீங்க. அப்போ இதெல்லாத்தையும் நிறுத்த வேண்டாமா? ஹார்ஸ் ரேசிங் இன்னி வரைக்கும் லீகலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி ஏன் கேட்கல நீங்கள்? இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கலாக இருக்கட்டும் ஆர் எனி அதர் காஸ்மெட்டிக் கம்பெனியாக இருக்கட்டும் டெஸ்ட் பண்ணுறாங்க அனிமல்ஸை வச்சு. அதை பற்றி நீங்கள் கேட்கலையே. ஏன்? வை ஒன்லி ஜல்லிக்கட்டு? ஒரு என்டையர் ஸ்டேட் கல்ச்சர், ட்ரெடிஷன், இதோட சயின்ஸ் எவ்வளவோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இருந்தும் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நோக்கம்? சரி, நீங்கள் மற்றதுக்கும் குரல் கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். இன்னி வரைக்கும் அது விஷயமா என்ன பண்ணியிருக்கீங்க? ஜல்லிக்கட்டுக்கு நான் சுப்ரீம் கோர்ட் போவேன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஸ்லாட்டரை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பெருசா இந்த மாதிரி எதுவும் பண்ணலையே இப்போ வரைக்கும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா என்ன தான் பண்ணீங்க? ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒட்டகத்தை ஒரு டிரான்ஸ்போர்ட் டூலாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. அது தப்பு இல்லையா? யானையை வச்சு விதை காமிச்சு பழைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, கேரளாவில் பார்த்தீங்கன்னா யானையை வழிபாடு பண்ணுறாங்க. அதே டைமில் அந்த கோவில் ட்ரெடிஷனில் எவ்வளவோ யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அனிமல் குரூவல்ட்டி தாங்க உங்கள் பர்ஸ்பெக்டிவ் படி பார்த்தா. அதுக்கே நீங்கள் எதுவும் பண்ணல. ஏன் ஒன்லி ஜல்லிக்கட்டு? ஜூ, சர்க்கஸ்லாம் இனி வரைக்கும் நடந்துகிட்டு வருது, அதுவும் குரூவல்ட்டி தான். பனி பிரதேசத்தில் வாழ வேண்டிய நாய்கள், அதாவது சைபீரியன் ஹஸ்கி, செயின்ட் பெர்னார்ட், டிபெட்டியன் மேஸ்டிஃப், இந்த மாதிரி நாயெல்லாம் வீட்டுக்குள்ள பெட்டுன்ற பேரில் வச்சு வாழ வைக்கலையா? இது தப்பு இல்லையா? ஜல்லிக்கட்டு தப்புன்னா இதுவும் தப்பு தானே. இதை பற்றி ஏன் பீட்டா குரல் கொடுக்க மாட்டேங்குது? தமிழ்நாடு மாத்திரம் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக தமிழ் ஆர்ஜனை சேர்ந்தவங்க ஜல்லிக்கட்டு எங்கள் உரிமை, எங்கள் பண்பாடு, எங்கள் கல்ச்சர், இதை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இது சின்ன குழந்தைத்தனமா இல்லையா? நான் பேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுற்றுறது. இது வெறும் எமோஷனில் சொல்லிங்க. இதுக்கு எவ்வளோ ரீசன் கொடுக்குறோமே, அப்பயுமா உங்களுக்கு புரியல?